எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன மசாலா ஐட்டம்ஸ் பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கலாம். 5 வரமிளகாய் போதுமானது. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் மல்லி. இது எல்லாத்தையும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வறுத்து எடுக்கிறப்ப ரொம்ப பக்குவமாக பார்த்து வறுக்கணும். லைட்டாக வறுத்தா போதும். கொஞ்சம் அதிகமாக வறுத்தாலுமே குழம்பு கொஞ்சம் கசப்பெடுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் பார்த்து கவனமாக வறுக்கணும். அவ்வளோதான், வறுப்பட்டு எடுத்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே வறுப்பட்டு எடுத்துரும். அடுத்தது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 12 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் முழுசாக, அதை இது கூட சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு ஒரு திக்னிங் ஏஜென்ட். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாமே. அதனால் இது ரொம்பவுமே கவனமாக வறுக்கணும். வறுத்தாச்சு. அடுத்தது ஒரு முழுசாக ஒரு பெரிய தக்காளியை சேர்த்திக்க போகிறேன். அதை இது கூட போட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மேலேயும் கீழேயுமே செவந்து வந்துருச்சு. அடுத்ததாக அரை முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட நான் சேர்த்திக்க போகிறேங்க. சேர்த்தியாச்சு. சேர்த்தி நல்லா எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் திக்கி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்படுத்தி எடுத்தாச்சுங்க. இப்போ அந்த பொருளெல்லாம் தனியாக வச்சு அரைச்சிக்கலாம். அடுத்தது நாட்டுக்கோழி செய்ய போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் 1 கப், அதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாயை விதை நீக்கிட்டு அதை சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரம் அவ்வளோவா தெரியாது. கொங்கு நாட்டு பக்கம் பார்த்திங்கன்னா இது இப்படி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுப்பட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக 2 சின்ன தக்காளி, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இதுக்கு எல்லாம் வறுப்படுறதுக்கு லைட்டாக கல்லுப்பை நான் சேர்த்திக்க போகிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரும். ஸோ இதையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே லைட்டாக பொன்னிறமானதுக்கப்புறம் இது கூட நம்ம 3/4 கிலோ நாட்டுக்கோழி அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ நாட்டுக்கோழி போட்டாச்சுங்க. அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்திக்க போகிறோம். போட்டாச்சு. இனி நம்ம முன்னாடி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா ஐட்டம்ஸ், அது எல்லாத்தையும் நான் ஒன்றா அரைச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி தான் இதுக்கு போட போகிறேன். அரிசி களைஞ்ச தண்ணினா அரிசி சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை அலசி அது கீழே ஊற்றுருங்க. 3வது தடவை அலசுகிற தண்ணியை மட்டும் அப்படியே வச்சுட்டு அதை இது கூட நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்லா சேர்த்து ஒரு குக்கரில் 30 நிமிஷம் 30லேருந்து 35 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு எடுத்திங்கன்னா வெந்துடும். விசிலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். 30லேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்து எடுத்துடலாங்க. இனி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு லைட்டாக மல்லித்தலை மேலே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கமகனுக்கு நாட்டுக்கோழி குழம்பு தயார்.